வணக்கம் நண்பர்களே. நீ தேதியில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு நல்ல எஃபர்ட் போட்டு படிக்கக்கூடிய நிறைய சீரியஸ் ஆஸ்பிரன்ஸால் இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியல. இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்கள நிறைய பேர் இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளே அவங்க ரெகுலராக செய்ய வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டியை செய்யறதே கிடையாது, அல்லது அதை கரெக்டாக பண்ணுறதில்ல, ஆரம்ப காலத்திலேருந்து பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லலாம். எந்த ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் ரைட்டிங், ஆன்சர்ஸ் எழுதுறது. ஒரு காலத்தில் ரெகுலராக ஆன்சர் ரைட்டிங்கை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இதை செய்யறதில்ல. இந்த செலெக்ஷன் ரேட் குறைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது. என்னால் இதை உறுதியாக சொல்ல முடியும். ஒரு டீச்சராக பல ஆண்டுகளாக நான் அதை கவனிச்சுட்டு வரேன். இன்னைக்கு தேதியில் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பதற்றம், ஒரு பயம், ஒரு வேண்டா விருப்பம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜிம்முக்கு ரெகுலராக போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அவங்ககிட்ட போய் உங்களுக்கு எந்த ஒர்க் அவுட் அந்தளவுக்கு பிடிக்காது, எது உங்களுக்கு ஒரு வேண்டா விருப்பான ஒர்க் அவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலானவர்கள் எதை சொல்லுவாங்கன்னா லெக் ஒர்க் அவுட்டை சொல்லுவாங்க, கால்களுக்கு பண்ணுறது. ஆனால் கால்களுக்கு பண்ணுற ஒர்க் அவுட் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் பேஸ், ஃபவுண்டேஷன். இந்த பைசெப்ஸ், செஸ்ட் எல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. இதெல்லாம் செஞ்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அப்படியே உடம்பு கொஞ்சம் பெருசாக, மசில்ஸ்லாம் நல்லா தெரியும். அதெல்லாம் இது சந்தோஷமாக செய்வாங்க. ஆனால் இதெல்லாம் நிற்கணும், வயசானாலும் பாடி நல்லா இருக்கணும்னா எதை பண்ணணும்? கால்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், லெக் ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனில் ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி ஆன்சர் ரைட்டிங். இந்த ஆன்சர் ரைட்டிங்குடைய முக்கியத்துவத்தை இன்னும் நிறைய பேர் உணரவே இல்லை. நிறைய பேர் இந்த ஆன்சர் ரைட்டிங்கை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆன்சர் ரைட்டிங்னாலே மெயின்ஸ் எக்ஸாம் தான். ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒரு வருஷம் படிக்கிறேன்னா நான் பேனா பேப்பரை எடுக்க மாட்டேன், அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிப்பேன் அப்படின்ற புரிதலில் இருக்காங்க. இது தவறான புரிதல். ஆன்சர் ரைட்டிங் இது ப்ரிலிம்ஸ்க்கும் அப்ளை ஆகும், மெயின்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்த்து தான் படிக்கிறீங்க. எந்த சப்ஜெக்டில் எந்த டாபிக் படித்தாலும் புரிஞ்சு படிக்கணும். இன்னர் சர்க்கிள், கான்செப்ஷுவல் நாலேஜ், அதோடு சேர்ந்து மனப்பாடத்தை பண்ணணும். டேட்டா, இன்ஃபர்மேஷன், ஸ்டாட்ஸ், ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். இது அவுட்டர் சர்க்கிள். இப்படி தான் படிக்கணும். அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கிறீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்த்து தான் படிக்கிறீங்க. இப்போ நாலேஜ் வந்து ஒட்டுமொத்தமாக மைண்டுக்குள்ளே அப்லோட் ஆகுது. இந்த நாலேஜ் கரெக்டாக அப்லோட் ஆச்சா, கரெக்டாக படிச்சிருக்கீங்களா, புரிஞ்சு படிச்சிருக்கீங்களா, அதோட சேர்த்து ஃபேக்ட்ஸையும் லேர்ன் பண்ணிங்களா அப்படின்றது எப்படி தெரியும்? ஆன்சர் ரைட்டிங் பண்ணால் தான் தெரியும். அப்போ ரெகுலராக ஆன்சர் ரைட்டிங் பண்ணும்போது தான் நான் எக்ஸாமினேஷனுக்கு ஒட்டுமொத்தமாக கரெக்டாக படிக்கிறேனான்னு தெரியும். அப்போது ஆன்சர் ரைட்டிங் ஆக்டிவிட்டி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் நமக்கு தேவை. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்கும் சேர்ந்து தான் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கை பண்ணுறீங்க. நிறைய பேரால் ஆன்சர் ரைட்டிங் பண்ண முடியாது. ஒரு நாள் 10 மணி நேரம் படிச்சிருப்பாங்க, ஆனால் ஆன்சர் ரைட்டிங் பண்ண மாட்டாங்க. ஆன்சர் ரைட்டிங் பண்ண வராது. காரணம் என்னன்னா, அவங்க படித்தது தவறாக இருக்கும். ரேண்டமாக கண்ணாமுன்னான்னு 8 மணி நேரம் 10 மணி நேரம் மனப்பாடம் பண்ணியிருப்பார். இப்போ மைண்டுக்குள்ளே அந்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டாக நிற்கும், அல்லது வெறும் மனப்பாடமாக இருக்கும். அப்போ சிம்பிளாக ஒரு கேள்வியை கூட புரிஞ்சு அவரால் எழுத முடியாது. அப்போ நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். ஆன்சர் ரைட்டிங் பண்ணால் தான் அன்றைக்கி வேலை கரெக்டாக நடந்திருக்கா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். அடுத்தது, நீங்கள் நாலேஜை கரெக்டாக அப்லோட் பண்ணால் கூட அதை டவுன்லோட் பண்ணணும் இல்லையா? எக்ஸாமினேஷனில் கேள்வியில் வரும். அப்போது அந்த கேள்வியை படித்து புரிஞ்சு இருக்கிற நாலேஜை பேப்பரில் எழுதணும். இது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் எப்போ வரும்? நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். அப்போ ஆன்சர் ரைட்டிங்குடைய முக்கியத்துவத்தை தயவு செய்து கரெக்டாக புரிஞ்சுங்க. கடந்த ஒரு 7-8 வருஷமாக அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 2015 தான் சொல்லலாம், இன்டர்நெட் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு மேஜர் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் நிறைய பலன்கள் இருக்குது, அதே நேரத்தில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. இது ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பல பேர் சொல்கிறத கேட்குறது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்குறது, இன்டர்நெட்டில் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரேண்டமாக கேட்குறது. இதெல்லாம் கேட்டுட்டு ஆன்சர் ரைட்டிங்ன்றதே தப்பாக அவங்க பண்ணுறாங்க. ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், முதல் நாள் ஆரம்பிக்கக்கூட ஒரு ஸ்டூடெண்ட் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் மாதிரி அட்வைஸ் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இவ்வளோ நிமிஷத்தில் முடிச்சிடணும், கரெக்டாக வேர்ட் லிமிட்டை ஃபாலோ பண்ணணும், இதுதான் டெம்ப்ளேட் அப்படின்னு ரொம்ப ரிஜிடாக முன்கூட்டியே இதுதான் ஆன்சர், இப்படி தான் எழுதணும் அப்படின்னு இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ இது கரெக்டாக? இது லாஜிக்கல் கிடையாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆன்சரை 7 நிமிஷம் அல்லது 7 நிமிஷத்தை எழுதிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டால் டாப்பர் சொன்னார்னு சொல்லுவாங்க. எடுத்த உடனேயே வேர்ட் லிமிட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் எழுதணும் அப்படின்னா அது ப்ராப்பர் ஆன்சர் கிடையாது. கரெக்டாக பாக்ஸ் போடணும், லைன் போடணும், அண்டர்லைன் பண்ணணும். இப்படி இருந்தால் தான் ஆன்சர். ஒரு ப்ரீஃபிக்ஸ்டு டெம்ப்ளேட்டில் இருக்கணும், இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கணும், இவ்வளோ லைன் இருக்கணும், இன்ட்ரடக்ஷனில் இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கணும், இவ்வளோ சென்டென்ஸ் இருக்கணும், இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கணும், இதுதான் ஆன்சர் அப்படின்னு முதல்லையே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க இன்றைக்கி. இது வந்து ஒரு பெரிய தவறு. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மன உளைச்சல் தான் வரும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா வேலையே நடக்காது, ஃபங்க்ஷனலாகவே இருக்காது. இதை இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸில் ஓட போகிறீங்க, அது உங்களுடைய லட்சியம். எப்பவுமே ஒரு ஸ்பிரிண்டராக ஆகணும், வேகமாக ஓடணும், உசேன் போல்ட் மாதிரி ஆகணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே. உசேன் போல்ட்டுங்கிறவர் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்பர், அப்படி புரிஞ்சுப்போம். இங்கே யூபிஎஸ்சி டாப்பர், அங்கே உசேன் போல்ட். நீங்கள் யூபிஎஸ்சி டாப்பர் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அங்கே வந்து உசேன் போல்ட் மாதிரி ஆகணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருங்க. உசேன் போல்ட் மாதிரி ஆகணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா முதல்ல என்ன பண்ணணும்? நீங்கள் 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டை குறைஞ்சது ஒரு 13 செகண்ட்ஸில் முதல்ல நீங்கள் ஓடணும், ஒரு பிகினராக ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும். ஓடும்போது கரெக்டாக ட்ராக்குள்ளே ஓடணும், சைடில் வரக்கூடாது. எடுத்த உடனே இந்த பிக்கப் ரொம்ப முக்கியம், டெக்னிக் ரொம்ப முக்கியம். ஓகே, இதெல்லாம் கரெக்டு தான். இதை தெரிஞ்சு வைக்கணுமா? கண்டிப்பாக தெரிஞ்சு வைக்கணும், தப்பு இல்லை. ஆனால் இதை எடுத்த உடனே அமல்படுத்த முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ரன்னிங் ரேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே முதல் நாளே நான் 13.5 செகண்டில் ஓடிடுவேன், கரெக்டாக ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ச்சில் தான் நான் வந்து ஓடிட்டு இருப்பேன், கொஞ்சம் கூட நகர மாட்டேன், என்னோட பாடி ஆங்கிள் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிக்டாக முதல்ல அப்ளை பண்ண முடியுமா? அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா ஓடவே முடியாது இல்லையா? ஓடவே முடியாது. அப்போ எங்கேருந்து ரேஸை வின் பண்ணுறது? இப்போ ரன்னிங் ரேஸை நீங்கள் வின் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? முதல்ல ரன்னிங்கான டெக்னிக்கே கற்றுக்கணும். அதற்கு முன்னாடி உங்கள் பாடியை நீங்கள் கண்டிஷன் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வரணும், கார்டியோவாஸ்குலர் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தணும், ரன்னிங்கான டெக்னிக்ஸை கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கணும். ஓட 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 அந்த டைம் லிமிட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. கரெக்டாக 14 செகண்ட்ஸ், 13 செகண்ட்ஸ், 12 செகண்ட்ஸ், 11 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், அப்படியே உசேன் போல்ட்டுடைய ரெக்கார்டுக்கு நீங்கள் க்ளோஸாக வருவீங்க. 9 செகண்ட்ஸ் கிட்ட வரலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே மாதிரி தான் ஆன்சர் ரைட்டிங்கும். நீங்கள் எடுத்த உடனே ஆன்சர் ரைட்டிங்கான பேசிக் கைட்லைன்ஸையும் டெக்னிக்ஸையும் கற்றுக்காமல் எடுத்த உடனே இதுதான் வேர்ட் லிமிட், கரெக்டாக அந்த வேர்ட் லிமிட்டை மைண்டில் வச்சு எழுதுவேன், கரெக்டாக அந்த டைம் லிமிட்டில் எழுதுவேன் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிங்கன்னா ஆன்சரே எழுத வராது. நான் அடித்து சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த தப்பு தான் பண்ணுறாங்க. முதல் ஆன்சரே பிரமாதமாக இருக்கணும், அதாவது உசேன் போல்ட் மாதிரி ஓடிடணும். அப்படி அந்த ஆன்சர் நல்லா இல்லைன்னு ஒரு டீச்சர் சொன்னால் அப்படியே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஆன்சர் எழுதும்போது அப்படியே நோட் பண்ணி வைப்பாங்க, 13 minutes 27 seconds அப்படின்னு நோட் பண்ணுறது. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸு 149 வேர்ட்ஸு அல்லது 147 அல்லது 153. ஐயோ 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா போச்சு, 2 வார்த்தை குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களால் ஆன்சரே எழுத முடியாது. யூபிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குது? கிவ் அ ரெலவெண்ட் கண்டென்ட்னு சொல்லுது. யூபிஎஸ்சி கான்ஸ்டியூஷனல் பாடி, நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரெலவெண்ட் கண்டென்ட்டை கொடுக்கணும். கிரேட் கண்டென்ட் கேட்கல, கிரேட் ஆன்சர் கேட்கல, கேட்ட கேள்விக்கான பதிலை எழுதுன்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதக்கூடாது, உன் இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது, கேட்ட கேள்விக்கான பதிலை கொடு, ரெலவெண்ட்டாக கொடு. ஒரு பாயிண்ட் கூட இரலவெண்ட்டாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ரெலவெண்ட்டாக நிறையா பாயிண்ட்ஸை எழுதணும். இதுதான் மெயின்ஸ் ஆன்சர். இந்த மெயின்ஸ் ஆன்சரை வந்து உடனடியாக எழுத முடியாது, சில மாதங்கள் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆவீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாதமாக தான் ஆகும். இதை முதல் நாள்லேருந்து அப்படியே பண்ணிட்டு வரணும். எடுத்த உடனே பக்காவான சூப்பரான மெயின்ஸ் ஆன்சர் எழுதணும்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒரு ஆன்சரே எழுத வராது. அதாவது இது வந்து இந்த உசேன் போல்ட் மாதிரி முதல் நாளே நான் ஓட போகிறேன் அப்படின்னு சொல்கிற கதை தான். முதல் நாளே 13.5 செகண்ட்ஸில் நான் ஓடுவேன், அப்புறம் அடுத்த நாளே நான் 9 செகண்ட்ஸை பிடிச்சி உசேன் போல்ட்டை மேட்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா ஓடவே வராது. அப்படி ஓட ஆரம்பிச்சிங்கன்னா சுலுக்கு பிடிச்சிக்கும், கீழே விழுந்துடுவீங்க, எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ரன்னிங்கே வெறுத்து போய்டும், அதை விட்டுடுவீங்க. இந்த தப்பு தான் இன்றைக்கி எல்லோரும் ஆன்சர் ரைட்டிங்கில் பண்ணுறாங்க. இந்த தப்பை செய்யாதீங்க, புரியுதா? சந்தோஷமாக ஆன்சர் ரைட்டிங் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக படித்தாலே ஜாலியாக ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம். ஆன்சர் ரைட்டிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக பண்ணணும், ஒரு ஹாபி மாதிரி பண்ணணும். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு நீங்கள் 2 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, 3 மணி நேரம் படிக்கிறீங்க. அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் 10 டாபிக் கூட படிச்சிருக்கலாம். 10 டாப்பிக்லேயும் ஆன்சர் எழுதுவானா, ஒரு டாப்பிக்கில் சிம்பிளாக கொஷின் ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் பண்ணணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி பாலிட்டி படிச்சிருக்கீங்க, அதில் டாபிக் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் படிச்சிருக்கீங்கன்னா வாட் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதற்கு ஆன்சர் எழுதணும். எக்கனாமியில் இன்னைக்கு பேங்கிங் பற்றி படிச்சிருக்கீங்கன்னா ரைட் அ நோட் ஆன் த பேங்கிங் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கேள்வி ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். ஃபைனலாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டு மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸை அட்டன் பண்ணணும். இதுதான் ப்ராப்பர் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா ஒரே அட்டெம்ப்டில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். நன்றி.